ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் உயிருக்குயிரை நேசிக்கக்கூடிய நபர் சடனாக உங்களை புரிஞ்சுக்காம ஒதுங்கி போகிறாங்கன்னா அவங்களோட பெயரை மட்டும் இது போல் சொல்லுங்கள். அவங்களே உங்களை தேடி வருவாங்க. நம்ம ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர், அவங்க இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு நம்மளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலோ அல்லது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் நம்ம மனசு படாத பாடுபடும், பயங்கரமாக வலிக்கும், குழப்பம் வரும், கன்ஃபியூஸ் ஆகும். இது போல் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் சரியாகுமா இல்லை இது இன்னும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் யாரையாவது உண்மையாக நேசிச்சிங்கன்னா அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபீலிங்கை எடுத்த உடனே ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே கொண்டு போகவே கூடாது. நம்ம அவங்கள இழந்துருமோ இல்லை இது லவ் இல்லையோ அப்படின்னு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் நம்ம கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு 100 காரணங்கள் இருக்குது. ஆனால் அவங்களோட லைஃப்பில் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைங்க. வேறு சில விஷயங்களும் இருக்கலாம். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வேலையில் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம மட்டும்தான் உலகம் அப்படிங்கிறது கிடையாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணணும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம தான் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பையே கெடுத்துறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே உங்களோட மனசு காமாக ஆரம்பிக்கும். பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் உண்டாக பண்ணுறாங்க. பயத்தில் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. நீ மாறிட்ட, எனக்கு நீ டைமே கொடுக்கல அப்படின்னு அவங்க மேலே ப்ரெஷரை போட ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ரெஷர் என்ன ஆகும், அவங்களால அது டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரோட இந்த ப்ரெஷர் ஆகிறப்ப ஆமாம் அப்படி தான் போடின்னு உங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் லவ் காட்டுறீங்கன்னு நினச்சாலுமே அது அவங்களுக்கு ப்ரெஷராக தான் ஃபீல் ஆகுமே. பிகாஸ் அவங்களோட நிலைமை என்ன நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. நீங்கள் ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கணும். ஆல்வேஸ் உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த கேப்பில் அவங்கள பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஒன்று அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கவனத்தை முதல்ல உங்கள் மேலே கொண்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிங்க. முதல்ல உங்கள் லைஃப்பில் உங்களோட க்ரோத்தை அதிகப்படுத்துங்க, உங்களோட ஹெல்த்தை அதிகப்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, அந்த கோலை அதிகப்படுத்துங்க, இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் காமாக ஆரம்பிப்பீங்க, ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. இது ஏன் பண்ணணும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், அப்போ தான் அது உங்களுக்கு புரியுமே. இதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேல்யூ புரியும். நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் காமாக இருந்தீங்கன்னாவே போதும். அவங்க அந்த டிஸ்டன்ஸை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க உங்களை மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாவே உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா? நம்ம ஒரு விஷயத்தை ரொம்பவும் சேஸ் பண்ணிட்டு இருந்தால் அது நம்மகிட்ட வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு வேணும் அப்படின்னா நீங்கள் மனசால் அதை நம்பினாவே அது நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் அவசரம் தான் படக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்கள். நீங்கங்கிறத விடவே பொதுவாக லவ் ஃபெயிலியர் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒரு பையன் ஒரு பொண்ணை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த பொண்ணை விட இந்த பையன் எல்லா விதத்துலேயும் நல்லா இருப்பான். ஒன்று பார்க்குறக்கு அழகாக இருப்பான், நல்லா படிச்சிருப்பான், நல்ல ஜாப்பில் இருந்தாலும் அந்த பொண்ணை வேண்டான்னு கழட்டி விடுவான். இதுவே அந்த பொண்ணு பார்க்குறக்கு நல்லா இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், நல்லா படிச்சிருந்தா அந்த பையன் லோவாக தானே கழட்டி விடுவான். ஸோ இது ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் 2 பேருமே கழட்டி விட மாட்டாங்க. ஒன்று நீங்கள் அவரோட ஹையாக இருந்துட்டு நீங்கள் அவரை கழட்டி விடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோதான். பிகாஸ் என்றைக்குமே நம்ம லெவலுக்குள்ளவங்கள பார்ப்போம், இல்லை நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்கவங்கள தான் பார்ப்போமே. இந்த சின்ன விஷயத்தினால தான் பார்த்திங்கன்னா ப்ராப்ளமே ஆகும். அதனால தான் நான் சொன்னேன், அவர் உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது இந்த டைமில் நீங்கள் உங்களை செல்ஃப் க்ரோத் பண்ண ஆரம்பிக்கணும். நான் உன்னை விட எந்த விதத்துலேயும் குறைஞ்சது கிடையாது அப்படின்னு க்ரோத் பண்ணும். அதை விட்டு இல்லை என் லவ் பவர்ஃபுல், நான் உண்மையாக தானே லவ் பண்ணேன், நான் ட்ரூவாக தானே லவ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 80s அந்த காலகட்டத்தோடு இது முடிஞ்சு போச்சு. இப்போ அதே டைலாக்கை நம்ம அடிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவும் மாறிடுச்சு. எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பாட முடியாது. ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருக்கிறோமே. அந்த ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்காதப்போ தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நீங்கள் மனதை இந்த நேரத்தில் அமைதிப்படுத்திட்டு
உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஃபியூ டேஸ்லேயே திரும்ப வந்துடுவாங்க. அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக நார்மலாக பேசினாவே போதும். ஆனால் ஒரு விஷயம், எல்லா நேரங்களும் அவங்களுக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்காதீங்க. எல்லா நேரமும் அவைலபிளாக நம்ம இருக்கும்போது அதுவே உங்களோட வேல்யூவை குறைக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி தெரியுமா? அது ஒரு சின்ன கேப்பில் தான் உருவாகுமே. 2 பேர் ட்ரூவாக இருந்தாலும் அந்த ட்ரூ எப்போ அதிகமாகும்னு நினைக்கிறீங்க? சண்டை போடும்போது மட்டும்தான். உண்மையான லவ் அப்போ தான் வெளியேறுமே. ஸோ இந்த கேப்பு தான் உங்களுக்கு ஹீலிங்காக இருக்கும். அதுதான் உங்களை வந்து மேலும் நல்ல ஸ்ட்ராங் ஆக்குமே. ஸோ இதை நீங்கள் மறக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். உங்களை நீங்கள் மதிக்கணும். அப்படி நீங்கள் உங்களை மதிக்கும் போது தான் அந்த ரியல் அட்ராக்ஷனே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இதை நல்லா ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களை ஒருத்தவங்க வேண்டாம் இல்லை உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் எப்பயுமே இருக்கவே கூடாது. இதில் தெளிவாய்க்கோங்க. நம்ம ஒருத்தரை வேண்டாம்னு சொல்லலாம், பட் மற்றவங்க யாரும் நம்மளை வேண்டாம்னு சொல்கிற லெவல் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ உங்களை விட்டு ஒருத்தவங்க போகிறாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களோட க்ரோத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்படி க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இப்போ நான் வந்துட்டேங்க, இப்போ அவரை என்கிட்ட எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் தான் நீங்கள் மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும். இது போன்ற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. பெருசாக ப்ரெஷர் உங்கள் மேலே நீங்கள் போடக்கூடாது. அமைதியாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அதன் பிறகு மெத்தட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோல் கனெக்ஷனாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சோல் கனெக்ஷன் நாங்கள் தான் பேசுகிறதே இல்லைங்க, நாங்கள் பிரிஞ்சிட்டோம். இந்த சோல் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும். ஏன்னா அது முழுசாக கட் ஆகாது, வீக்காக இருக்கும். அதை நம்ம எப்படி பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அமைதியாக போய் உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு அந்த பர்சனை விஷுவல் பண்ணுங்கள். விஷுவல் பண்ணிவிட்டு அந்த பர்சனை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படி கூப்பிடுங்க. நீங்கள் மனசார கூப்பிடணும். நீங்கள் அவங்கள மணின்னு கூப்பிட்றீங்கன்னா மணின்னு திரும்ப 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 உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் உங்கள் பேரை சொல்ல 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 அந்த வார்த்தை ஒரு சக்தி வாய்ந்ததாக மாறும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கூப்பிட அவங்க திரும்புகிறாங்க, உங்களை பார்க்குறாங்க, உங்களை சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செகண்டு, நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. உணர்ந்து நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கணும். அந்த உணர்ந்து கூப்பிடும்போது அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஃபீலை கொண்டு வந்து அந்த ஃபீலை மனசில் கொண்டு வரும். நான் ட்ரை பண்ணேங்க, எனக்கு அந்த ஃபீலே வரலன்னா பிரச்சனை இல்லை, பண்ண வர ஆரம்பிச்சிடும். அப்பயும் வரலையா, நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய இடங்களில் போய் உட்காந்துட்டு அந்த இடத்துல விஷுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நைட் வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் லெவல் ஹையராக இருக்கணும். நீங்கள் அவரை விட எக்காந்து கொண்டு லோவாக இருக்கக்கூடாது. அவங்கள நீங்கள் ப்ரெஷர் போடக்கூடாது, அவங்கள நீங்கள் டார்ச்சர் பண்ணக்கூடாது. இது எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னவரை அவங்க பேரை சொல்லி விஷுவல் பண்ணாவே போதும். இது எவ்வளோக்கு எவ்வளோ உணர்வு பூர்வமாக பண்ணுறீங்களோ அந்த உணர்வு பூர்வமாக பிரபஞ்சத்தோட கணக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோட பண்ணுறீங்களோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சந்தேகப்படக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பிக்கையோட பண்ணுறேங்க, 2 நாள் நம்பிக்கையாக இருக்கேன், 3ஆவது நாள் என்னையை மீறி எனக்கு அழுகாச்சு வருது, எனக்கு விரக்தி வந்துடுது, நடக்கலைங்கிற டிப்ரெஷன் ஆயிடுறேன் அப்படின்னீங்கன்னா அது உங்களை மேலும் பிரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது நம்பணும். உங்களை நீங்கள் நம்பணும். நான் அவங்கள உண்மையாக லவ் பண்ணுறேன், என் லவ் ஸ்ட்ராங், பயங்கர பவர்ஃபுல், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு நீங்கள் உங்களை நம்பணும். அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் வச்சாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லை வரமாட்டாங்க, கிடைக்காது, நடக்காது அப்படின்னு உங்களுக்கு டவுட் பண்ணிங்க, கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். உங்களை நீங்கள் முழுமையாக நம்பிட்டு, முழுமையாக உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்பிட்டு நான் ஆசைப்பட்ட இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை ரெகுலர் லைஃப் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கு, இப்படி சொல்கிறேன். இந்த உலகம் உருண்டை. ஸோ எப்படினாலும் நம்ம கண்ணில் அவங்க சிக்கியே தீருவாங்க. நம்ம கண்ணில் அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அப்போ நீ தான் வேணும் நம்ம காலில் விழுந்து சரண்டர் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம இருக்கணும். நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா முட்டிக்கவே முடியாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை பார்த்தே தீருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.